தரிசனத்தை வைத்த தேவன் இன்று நம்மோடு கூட சகோதரன் வெற்றி கள்ளக்குறிச்சியிலிருந்து பேச போகிறாங்க. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அவர் நினைச்சது என்ன, கர்த்தர் செஞ்ச காரியம் என்ன என்பதை நம்மோடு கூட தெய்வ சாட்சியை பகிர்ந்து கொள்ளப் போகிறார். ஓகே பிரதர் வெற்றி, நீங்கள் இப்போ உங்கள் சாட்சியை சொல்லலாம். என்னுடைய பேர் வந்து வெற்றி வெற்றிவேல். நாங்கள் வந்து பரம்பரை ஹிந்து. சிங்கப்பூர் தேசத்தில் 2005 வந்து 2005 ரசிக்கப்பட்டேன். அங்கதான் வந்து ஜெனரல் லேபரா போய் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள ரசிப்புகளுக்கு வந்து சூப்பர்வைசர், இன்ஜினியர் அந்த மாதிரி மேல மேல கொண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா 2014 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. குழந்தை இல்லாம இருந்து ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரு. அப்ப வேலையில இருந்து தூக்கி எனக்கு குழந்தை கொடுத்தாரு. திருப்பியும் எனக்கு வேலைக்கு போகணும்னு 2017 நான் டூரிஸ்டால போறாங்க சிங்கப்பூருக்கு. போய் ஒரு மாசம் என் ஃப்ரெண்டு மூலியமா டூரிஸ்ட் அவங்க வீட்டுல தங்கி நான் வேலைக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஒரு வாரமா ப்ரேயர் பண்ணுவேன் நைட்டு ஃபுல்லா. அதாவது நைட்டு தூங்க மாட்டேன். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், காலையில 6 மணி வரையும் கண்டினியூவா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல எனக்கு ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி பெஞ்சமின் நியூட்டன் வந்துச்சு. ட்ரோல் பண்ணும்போது பார்க்கும்போது அப்ப அப்படியா ஜெப உதவிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நான் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசும்போது ப்ரேயர் பண்ணும்போது இந்த மாதிரி ஜாப்புக்காக நான் வந்திருக்கேன் பாஸ்டர், இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு விசா முடியுது, இன்னும் இது வரையும் வேலை கிடைக்கல அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, இன்னும் 1 வீக்குள்ள ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாரு, இன்னும் 1 வீக்குள்ள ஆண்டவர் உனக்கு ஒரு வேலையை கொடுப்பாரு அப்படின்னு. ஸோ அப்படியா அப்படின்னு நானும் கரெக்டா 5 நாளா முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில இருந்து எனக்கு ஒரு கால் வருது, இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு. ஸோ அப்ப நான் அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்குள்ள போறேன். அங்க ஒரு 2 பேர் தான் அந்த கம்பெனில 2 பேர் தான் அவங்க செலக்ட் பண்ண போறதுக்கு ஒரு 4-5 பேர் இன்டர்வியூ வச்சு என்னை செலக்ட் பண்ணல. ஆனா இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு, அனுப்பிட்டாங்க. பாருங்க 2 நாள் தான் நான் இருக்க முடியும். ஊருக்கு வந்துட்டேன். கம்பெனில இருந்து எதுவும் ஒரு நியூஸ் வரல. ஆனா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனில இருந்து எனக்கு அனுப்பி யூ ஆர் செலக்டட் அப்படின்னு. நல்ல பேக்கேஜ், எம்என்சி கம்பெனி, நல்ல ஜாப்பு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பாத்தீங்கன்னா ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஒரு ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டாரு. நம்ம தேவன் வந்து பொய் சொல்லவே மாட்டார். சரித்திரம். ஏன்னா வார்த்தையின் தேவன், உண்மை உள்ள தேவன், ஜீவன் உள்ள தேவன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நான் கான்டாக்ட் பண்ணி சொன்னேன், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரும்போதே சொன்னேன், என்ன ஃபர்ஸ்ட் ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், ஆனா எல்லாமே நல்லாதான் முடியும், நல்லதாவே இருக்கும் அப்படின்னாரு ஃபர்ஸ்ட் பெஞ்சமின் நியூட்டன். அப்புறம் அவர்கிட்ட தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி 5 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு. பங்களாதேஷ்ல வேலை, சிங்கப்பூர் கம்பெனி, ஆனா பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ஒர்க், சீசைடு ஒர்க். அங்கதான் நீங்க வெளியெல்லாம் போக முடியாது, உள்ள பவுண்டரி மாதிரி உள்ளே தான் இருக்கணும். அங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கடுமையான எதிர்ப்பு அந்த கம்பெனில. ஏன்னா நான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கேன், ஏசப்பாவை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு. அங்க உள்ள இந்துஸ்லாம், அங்க எல்லாம் நிறைய பேர் இந்துஸ் தான் இருக்காங்க எங்க கம்பெனில நம்மள மாதிரி. அவங்க பாத்தீங்கன்னா எனக்கு எதிர்ப்பா, இவனை எப்படியாச்சும் கம்பெனி விட்டு தூக்கணும், இவனுக்கு நல்ல சேலரி, என்னென்னமோ பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணாங்க. என்ன ஒண்ணு பண்ணுவாங்க, கொஞ்சம் கஷ்டமான வேலையில கொண்டு போய் என்ன தள்ளுவாங்க எங்க இன்சார்ஜ், எனக்கு மேல உள்ளவங்க. பட் நான் அதையும் பொருட்படுத்த மாட்டேன். ஆண்டவர்கிட்ட தான் நான் பேர் சொல்லுவேன், எனக்கு குற்றங்களோ குறைகளோ. அவர் எல்லாத்துக்கும் எனக்கு பலப்படுத்தி நான் அந்த கம்பெனி விட்டு வந்துடலாமலாம் நினைச்சேன். நான் ஆண்டவர் வந்து தேவனுடைய திட்டம் ஒருபோதும் அழிவதில்லை. அவருடைய திட்டம் என்னைக்கு அழியாது. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். அதுக்கு நம்ம தகுதி இல்லாம இருக்கலாம், ஆனா நம்மளை தகுதிப்படுத்துறவர் அவர். என்னை தகுதிப்படுத்தி கொண்டு போயிட்டு அங்க அவ்வளவு போராட்டம். ஆண்டவர்கிட்ட நான் கேட்பேன், ஏன்டவரே எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் வருதே அப்படின்னு. அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார் ஒரே ஒரு வார்த்தை, மகனே நீ அதுக்கு தகுதியானவன், அதனாலதான் நான் உனக்கு அந்த பிரச்சனைங்க சோதனைங்க உனக்கு கொண்டு வரேன். பட் இல்லைன்னா எனக்காக நிக்கிறவன் அப்படின்னு ஆண்டவர் சில விஷயங்கள் பேசுவார். நீங்க கேட்கலாம் எப்படி பேசுவாருங்க, ஆனா வசந்த மூலியம் பேசுவாரு, நம்முடைய ஆத்மாவோட பேசுவார் ஆண்டவர். அப்படி போயிட்டு இருக்கும்போது கொரோனா டைம்னு நினைக்கிறேன். கொரோனா டைம்ல எல்லாருமே கம்பெனில இருந்து வேலையை விட்டு அனுப்புறாங்க, மீன்ஸ் சேலரி கொடுத்து அனுப்புறாங்க.
ஊருக்கு போங்க ஒரு 6 மாசம் இதெல்லாம் முடிஞ்சது வரலாம் அப்படின்னு. ஆனா நான் அங்க ஒரு 4-5 பேர் இருக்கணும் அப்படின்றதுனால எனக்கு ஒரு பயம். நான் ஊருக்கு போயிட்டா என்ன திருப்பி எடுக்க மாட்டாங்களோ. நான் அங்கேயே இருந்துட்டேன். நானும் என்னோட என் ஃப்ரெண்ட் ஒரு 2 பேரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவிட் ரொம்ப மோசமா இருந்தது அங்க. நிறைய பேருக்கு அதாவது நோய் சீக்கு வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லாம் அங்கெல்லாம் கொண்டு போனாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்டா நான் ஊருக்கு போகாம இருந்தேன், ஊருக்கு போயிருக்கலாமே, தப்பு பண்ணிட்டேமே, அங்க போனாலும் சேலரி கொடுக்குறாங்களே. ஆனா அங்க இருக்கவங்களுக்கு பிளஸ் அலவன்ஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000. ஸோ அந்த ஒரு இதனால நானும் அங்க இருந்துட்டேன். ஆனா என்னுடைய மெயின் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அங்க இருந்ததுனால எனக்கு மனசளவுல நிறைய ஒரு குழப்பம் வந்துருச்சு. நம்ம போயிருக்கலாமே தப்பு பண்ணிட்டோமே தப்பு. இதனால நானே ஸ்ட்ரெஸ் ஆகி சரியா தூங்குறதில்ல நைட்டு. வந்து பாத்தீங்கன்னா பிபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா அதையே கவலையில போட்டு கிட்டத்தட்ட எங்க மொத்தம் 18 பேர் தமிழ் ஆளுங்கள்ல 16 பேர் போயிட்டாங்க. நானும் இன்னொருத்தவங்க மட்டும்தான் 2 பேர். அப்ப மொத்தம் பங்களாதேஷ்ல ஏன் நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே, நீங்க போயிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா அவங்க எல்லாம் பங்களாதேஷ்காரங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த ஹாஸ்டல்ல நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் மட்டும்தான். என்ன ஆச்சு, நைட்லாம் தூக்கம் வராது, ப்ரேயர் பண்ணவும் முடியாது. அது வகையான ஒரு பிசாசின் போராட்டம். அந்த அளவுக்கு அப்பா ஐயாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சில நேரம் ஃபோன் பண்ணும்போது சொல்லும்போது அவர் ஜெபம் பண்ணி சொன்னாரு, வெற்றி கவலைப்படாதீங்க, எத்தனை நாளும் நல்லா உண்மைக்காக நடக்கும், ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாரு, அவங்களுடைய கிருபை அவங்களோட இருக்கு, எல்லாமே சரியாகும் அப்படின்னு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா உடனே அப்ப ஃபிளைட்லாம் இல்ல, அங்க எந்த ஃபிளைட்டும் கிடையாது. அப்ப திடீர்னு எம்பசில இருந்து ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி ஒரு 2-3 மாசம் நாங்க கஷ்டப்பட்டேன். நைட்டு தூக்கமே வராது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானே என்னை போட்டு பழப்பி பிபி இன்க்ரீஸ் ஆகி மிஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு அதுல இருந்து வெளியே வர முடியல. நீங்க ரூம்லயே தான் இருக்கணும். அது எங்க கம்பெனிக்குள்ள பவுண்டரிக்குள்ள ரூம்ல தான் இருக்கணும். அதுவும் தனித்தனி ரூம் கொடுத்துருவாங்க, வெளியே ஆக முடியாது. அப்புறம் ஐயா சொன்னபடி ஒரு 20 நாள்ல ஒரு 1 மந்த்துக்குள்ள ஃபிளைட் ரெடி ஆயிடுச்சு. அப்ப அதுல நானும் என் ஃப்ரெண்டு வந்துட்டோம் ஊருக்கு. சந்தோஷமா இருந்தா அவர்கிட்ட நான் கால் பண்ணி பேசினேன், அவரும் என்கிட்ட பேசினாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அங்க வந்துட்டோமா, இங்க கொரோனா டைம் எங்க வீட்டுக்கு வந்தாச்சு 2019 நினைக்கிறேன் லாஸ்ட்ல. அப்ப ஐயாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாரு, ப்ரேயர் பண்ண எங்க பேர் கள்ளக்குறிச்சிக்கு வந்தாரு, ப்ரேயர் பண்ணாரு. அப்ப திருப்பி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து 2017 பிறந்துச்சு. அப்புறம் இன்னொரு குழந்தை இல்லையே நம்ம அப்படின்ற போது ஐயா வந்து சொன்னாரு, ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை கொடுப்பாரு, இன்னொரு குழந்தை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. அவரு இருக்கும், இனிமே இது குழந்தைக்கான டைம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அடுத்த தடவை நான் பார்க்கும்போது குழந்தையோட தான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னாரு. தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு. பட் நான் புரிஞ்சுக்கிறது எப்படி என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு வருஷமா அங்க இருந்தேன். அதுக்கப்புறம் 2020 இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கம்பெனி கூட்டு போயிடுச்சுங்களா அங்க சிங்கப்பூருக்கு, சாரி பங்களாதேஷ்க்கு. நான் நினைச்சது என்னன்னா, ஏன்னா இன்னுமே இல்லையே, இந்த குழந்தை இல்லையே. ஆனா தீர்க்க தரிசனம் சொன்னாரு ஐயா, நடக்கலையே அப்படின்னு. ஆனா தீர்க்க தரிசனம் வந்து ஒரு தீர்க்கதரிசனம், உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்ற வார்த்தை அது என்னைக்கும் அது பொய்யா ஆகாது. அது தேவனுடைய வார்த்தை, அது நிறைவேறும். அவர் சொன்னது என்னன்னா, அடுத்த இடம் பார்க்கும்போது உங்களை குழந்தையோட இன்னொரு குழந்தையோட பார்ப்பேன் அப்படின்னு. அப்ப இல்ல, ஏமாற்றமும் போயிடுச்சு. 2020, 2021, 2022, 2023 போயிடுச்சு. அது வரையும் 2023 மறுபடியும் வேலை இல்லாம டோட்டலா ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு. 7 வருஷம் அனுப்பிட்டாங்க. 2023 ஏப்ரலுக்கு வந்தேன். அது வரையும் அவர்கிட்ட நான் அதிகம் கான்டாக்ட் இல்லை. ஐயாட்ட இருந்து விலகிட்டேன், கான்டாக்ட் எல்லாமே விட்டுட்டேன். அது என்னுடைய தப்புதான், விலகிட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு இடம் கால் பண்ணி பேசினேன். அந்த சும்மா ஜம் பண்ணிட்டு வச்சுட்டாரு, முடிஞ்சிச்சு. அப்புறம் 2024 டிசம்பர் லாஸ்ட்ல வந்து ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகி அப்புறம் அது தகவல் கொண்டு அவர்கிட்ட இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் போன்லயே ஜெபிச்சாரு. இப்ப 2024 ஆகஸ்ட்ல குழந்தை பிறந்தது, 8ஆம் தேதி பெண் குழந்தை. அதுக்கப்புறம் அவரை நான் கூப்பிட்டேன். அப்ப தீர்க்கதரிசனம் நிறைவேறது இல்லை, கூப்பிடுவாங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது என் தம்பி கூப்பிட்டான், அவன் வேலைக்காக குழந்தைக்காக. அவனுக்கு இன்னும் குழந்தை இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் குழந்தை இல்லைன்னு அவன் கூப்பிட்டான். அதனால நானும் ப்ரேயர்ல போய் கலந்து கொள்ளும் போது அந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுச்சு. அப்ப நானே அவர்கிட்ட சொன்னேன்,
ஐயா ஆனா நீங்க சொன்னீங்க அடுத்த தடவை பார்க்கும்போது குழந்தையோட அதான் பார்ப்போம்னு, அதே மாதிரி நடந்துச்சு இல்ல, அதுதானே உண்மை. ஆனா அந்த காலங்கள் அவர் பர்டிகுலரா நீங்க இது குழந்தைக்கான உங்க தரணும், உங்க குழந்தை கிடைக்கும்னு சொன்னார். பட் அது எவ்வளவு நாள் யாருக்கும் தெரியல. ஆனா அது நிறைவேறதுல என்னாச்சு, அவர் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த நெக்ஸ்ட் டைம் பார்க்கறதே 5 வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கும். 2020 தானே அவர் பார்த்தேன். அந்த 5 வருஷம் அவரோட எனக்கு கான்டாக்ட் இல்ல. ஆனா தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. சோ அதுதான் என்னுடைய சாட்சி. ஆண்டவர் நல்லவர். இன்னும் பாருங்க, இன்னைக்கு இப்ப வந்தப்ப கூட ஒரு சொன்னாரு வார்த்தை, வீட்டுல ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பட்டணத்துல ஒரு வீடு கட்டி தருவாருன்னு. அதை குறிச்சும் அவர்கிட்ட நான் எதுவும் பேசவும் இல்லை, இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படி இதுன்னு. ஆனா என்னோட வாஞ்சை என்னன்னா, வீட்டோட ஒரு சபையும் கட்டணும்னு. அது பாருங்க, அவர் சொன்ன அவர்கிட்ட நான் அந்த காரியத்தை குறித்து நான் பேசவே இல்லை. ஆனா ஜெபத்துல அவர் சொன்னாரு, பட்டணத்துல ஒரு வீடு உனக்கு நான் நிலையான வீடு கட்டுவேன்னு. அது நிறைவேறும். சரிங்களா? ஆண்டவர் நல்லவர். இதுதான் என்னோட சாட்சி. ஓகே வெற்றி. எல்லா துதிக்கான மகிமை எல்லாருக்கும் இயேசுவுக்கே. ஓகே ஓகே, காட் பிளஸ் யூ வெற்றி. கண்டிப்பா கர்த்தர் அழகா சொன்னீங்க. கண்டிப்பா உங்க சாட்சியில செய்யப்படுகிறார். அது மட்டுமல்லாது கடந்த நாட்களில் நம்ம மும்பையில் இருக்கிற பிரதர் நிக்சனுக்காக ஜெபிச்சோம். ஆண்டவர் கிருபையினால இன்னைக்கு அவர் என்னோடு கூட பேச தேவன் உதவி செய்தார். நாம் செய்த ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஜெபத்துல எப்பொழுதும் உற்சாகமா இருங்க, வாஞ்சியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் ஏன்னா குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது ஒரு காலம் பொய் சொல்லாது, அது நிறைவேறாமல் போகவே போகாது. கர்த்தர் மகிழ்கிற தேவன் அல்ல, அவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல. நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் திட்டம் உள்ளவராய் இருக்கிறார்.